சமீபத்துல பாத்தீங்க அப்படின்னா, பள்ளி மாணவர்களுக்கிடையே இந்த கஞ்சா போதைப் பொருட்கள் இருக்கிறதா கண்டெடுத்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம வியாசர்பாடி ஒரு அரசு பள்ளியில 50 கிராம் கஞ்சா ஒரு பள்ளி மாணவன் வச்சிருக்காங்க. இப்படி பள்ளி மாணவர்களுக்கிடையே கிடைக்கிற அளவுக்கு சூழ்நிலை இப்ப மாறி இருக்கு. நீங்க இத எப்படி சார் இல்ல பாக்குறீங்க? இல்ல அது நான் பல நேர்காணல சொல்லிட்டேன். போதை வஸ்துகளுடைய தலைநகரமா மாறிடுச்சு தமிழ்நாடு. முதல்ல திரவ போதைப் பொருள் இருந்தது. இப்போ திட போதைப் பொருள், அதை நீங்க கஞ்சா, பெத்தமென், பெத்தடைன், ஏதோ பல வகையான மாத்திரைகள்லாம் இருந்துட்டு இருக்குது. இது என்னைக்கு இது பேர் ஒரு தொலைத்தொடர்பு ஸ்மார்ட் போன் அப்படின்னு வந்ததோ, அதனூடாக எளிதில் மாணவர்கள்ட்டையும் எளிய வயது பசங்கள்ட்ட கிடைக்க ஒரு காரணமா இருக்குது. ஏன்னு கேட்டால் தொலைத்தொடர்பு எளிதாக்கப்படும் போது போய் வாங்குகிற கெப்பாசிட்டி அவங்க வந்துடுது. பணம் என்பது இரண்டாம் பட்சமா போகுது. எங்கே திருடுறான், கொள்ளடிக்கிறான், எங்கே பிட்பாக்கெட் செயின் அடிக்கிறான், அது ஒரு போர்ஷன். இந்த தலைமுறை அடுத்த ஒரு தலைமுறை 30 ஆண்டு தான். இந்த 30 ஆண்டுகளுக்கு அடுத்த போர்ஷன்ல